நெறைய பேர் வந்து வருடக்கணக்குல காத்திருக்கலாம். அ மாதக்கணக்குல கூட காத்திருக்கலாம். நானும் வந்து அந்த காத்திருக்கிற இந்த கர்ப்பத்துக்காக காத்திருக்க கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்த ஒரு நானும் வந்து அந்த அந்த லிஸ்ட்ல வந்து ஒரு நபர் தான். நான் வந்து மாதக்கணக்குல வந்து காத்திருந்தேன். அப்புறம் என்னுடைய திருமணம் முடிந்து ஒரு 2 மாசம் கழிச்சு ஆண்டவர் வந்து காலையில நான் உட்காந்து பைபிள் வாசித்துட்டு இருக்கும்போது வந்து ஆமா. பைபிள் காலையில நான் வாசித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்தாரு. ஒரு சில பேர் வந்து அவங்களாவே வந்து இந்த பிரெக்னன்சி இந்த கர்ப்பத்தின் கனிய வந்து தள்ளி போட்டிருப்பாங்க. வருடக்கணக்குல கூட தள்ளி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொல்லல. பட் உண்மையாலுமே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருந்து, அந்த ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறதான சகோதரிகளுக்காக இந்த ஒரு வீடியோ. நான் அன்னைக்கு வந்து திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் காலையில ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வார்த்தை வந்து தந்தாரு. ஸோ ஏன்னா நாங்களும் வந்து அந்த கர்வத்தின் கனிக்காக நாங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்த நாட்கள் அது. அப்போ ஆண்டவர் வந்து நான் ரூத் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் நான் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். கடைசியில ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கும். இந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப ஒரு கண்ணீர்